தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா சிறுகதைகள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப வந்து அயலக தமிழ் இலக்கியத்தில குறிப்பிடத்தக்க இன்னொரு பரிணாம கதைகள பார்க்க இருக்கிறோம். முன்னாடி பார்த்தது வந்து ஒரு மொழி பாடத்துக்கு வைத்திருந்த சிறுகதைகள நம்ம தெரிவு செய்து பார்த்தோம். இப்போ வைத்திருக்கிறது வந்து முதுகலை பாடத்திட்டத்தில அயலக தமிழ் இலக்கியம் என்ற ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. அது டான்சி அதாவது அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி பாடத்திட்டம் தான். அது வந்து நம்மளுடைய தூய நெஞ்ச கல்லூரியில பாடத்திட்டமா இருக்கு. அதுல வந்து 5வது யூனிட்டா வந்து புலம்பெயர்வு இலக்கியம் அப்படின்னு ஒரு பிரிவு குடுத்திருக்கிறாங்க. அந்த புலம்பெயர்வு இலக்கியத்தில ஆனந்தகுமார் எழுதிய புலம்பெயர்ந்த ஒரு இலக்கியம், பணுவல்களும், மதிப்பீடுகளும் அப்படிங்கிற இந்த புத்தகத்த பாடமா வச்சிருக்காங்க. அந்த யூனிட்டுக்கு மட்டும். அதுல ஒரு கவிதை, கட்டுரை எல்லாமே இருக்கு. அதுல சிறுகதையும் இடம் பெற்றிருக்கு. ஒரு 5 சிறுகதை இடம் பெற்றிருக்கு. இந்த 5 சிறுகதையில முதல் சிறுகதையா கலாமோகன் எழுதிய 3 நகரங்களின் கதை அப்படிங்கிற சிறுகதை இடம் பெற்றிருக்கு. அத குறித்து தான் இப்ப நாம உ உரையாட இருக்கிறோம். இந்த 3 நகரங்களின் கதை. அது என்ன 3 நகரங்கள்னா, யாழ்ப்பாணம், கொழும்பு, பாரிஸ். அப்ப ஒரு மனிதன் 3 நகரங்களில் வாழக்கூடியவனா இருக்கிறான். அந்த நிலையற்ற வாழ்க்கைய தான் தலைப்பா வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது கதையின் மாந்தர் என்ன செய்றான்னா, பாரிஸ்ல இருக்கிறான். கொழும்புல அவங்க அப்பா, மாமா எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேத்தையும் கனெக்ட் பண்றதா எது இருக்குன்னா, ஃபோன் தொடர்பு தான். இப்ப இந்த ஃபோன் பேசுறதுக்கு வந்து ரெலிகாட்டுங்கிற அட்டைய பயன்படுத்துறாங்க. இந்த ரெலிகாட் அட்டைய வாங்குறதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது. இங்கருந்து தந்தி அடிப்பாங்க. கொழும்புலருந்து தந்தி அடிக்கிறான்னா, அந்த தந்தி செய்தி அவனுக்கு போனதுக்கப்புறம், அவனுடைய நேரத்தை பார்த்து வந்து ஃபோன் பண்ணி பேசுவான். இதுதான் மெத்தட். இது ஒரு பழைய காலத்து முறை. அந்த காலத்துல எழுதப்பட்ட கதையா அது இருக்கு. சரி, அப்படி இருக்கும்பொழுது அப்பா இறந்து விட்ட செய்தி அவனுக்கு வந்து சேருது. செய்தி வந்து சேர்ந்த உடனே உடனே வந்து அ வந்து ஃபோன் பேசணும். அவன்கிட்ட கையில காசு இல்ல. அவன் சிறுகதை கதை எழுதிட்டு இருக்கான். அந்த டேபிள்லயே அப்படியே விட்டுட்டு, கிளம்பி வரான். ஒரு தம் போட்டுட்டு வரான். வந்து பேசும்பொழுது, மாமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க அப்படின்னு அங்கருந்து தகவல் வருது. அதுக்கிடையில இவன் போய் இப்ப யோசிச்சுட்டே போறான். அப்பா இறந்துட்டாங்க ஏன் நமக்கு அழுகை வரல? அப்படின்னு யோசிக்கிறான். அப்பா இறந்துட்டா அழுகணும்ல பொதுவா. அழுகை வரல அப்படின்னு யோசிக்கிறான். ஒருவேள அப்பா வந்து மறுஜென்மம் மாரி இயேசுநாதர் போல வந்து கேட்டார்ன்னா, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அப்படின்னு ஒரு யோசனையில போறான். ஏன் அழுகை வரல அப்படின்னா, அது அவனுடைய வாழ்நிலை அந்த மாரி இருக்கு. அவனோ ஏன்னா பல பேரு இறந்ததை வந்து இறந்து அழுது, அழுது, அழுது ஏன்னா எத்தனை நண்பர்கள், எத்தனை சொந்தக்காரங்க இந்த போர் சூழல்ல இலங்கையில எப்படியான இறப்பை சந்திக்காததுங்கிறது அவனுக்கு ஒரு பழக்கம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இறப்பு என்பது எப்பொழுதாவது நடந்தால் அது அவனுக்கு துக்ககரமானதாக இருக்கும். இறப்பு என்பது வாழ்வியல் அடிக்கடி நடந்தால் அது எப்படி துக்ககரமானதாக இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலையை பதிவு செய்வதாக அது இருக்கிறது. இவன் போய் அதுக்கு இடையில வந்து தன்னுடைய சோகத்துக்காக வந்து ஒரு ஒரு அ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஃபோன் அடிக்கிறான். மாமா எடுக்குறாங்க. மாமா எடுத்து இங்க இருக்கு "எப்படிப்பா அப்பா இறந்தாங்கன்னு?" கேட்டா அப்படி சொல்றாங்க. "நடந்து போம்போது இறந்துட்டாருப்பா. அதாவது சாப்பிட்டுட்டு வாக்கிங் போம்போது இறந்துட்டாரு. பெரிய ஒரு வருத்தம், வேற சிக்கல்லாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிறத சொல்றாங்க. குறிப்பிடத்தக்க செலவாச்சு. அந்த செலவ நீங்க வந்து சீக்கிரமா அனுப்பி விடுப்பா. நானே கடன் வாங்கி தான் செலவு பண்ணேன். பையன்கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ணேங்கிறத சொல்றாங்க. ஆ மாமி ஃபோன் வாங்கி பேசுறாங்க. மாமியோட டிமாண்ட் என்னன்னா, "தங்கச்சி இங்க இருக்காப்பா. தங்கச்சி எப்பொழுது நீ அங்க கூப்பிட்டுக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "அம்மா மாமி என்கிட்ட இப்ப காசு இல்ல. என்கிட்ட வேலையும் இல்ல. ரொம்ப சிக்கலான நிலையில நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறேன்னு" அவங்க வருத்தப்பட்டுக்கிறாங்க. மாமாவோ 30,000 காசு எனக்கு வேணும் செலவாயிருச்சுங்கிறத டிமாண்ட் பண்றாங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாலும் சீக்கிரம் அனுப்பு பாரு அப்படிங்கிற டிமாண்ட சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரெலிகாட் வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. அப்புறம் ஃபோன் கட் ஆயிருது. இவன் வந்து வீட்டுக்கு வந்துர்றான். அ வீட்டுக்கு வர வழியிலேயே வீட்டுக்கு வர வழியிலேயே அவனுக்குள்ள சில அ விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. இந்த இரவ நம்ம எப்படி கழிக்க போறோம்? ஏன்னா அப்பா இறந்த இரவு. இறந்த தகவல் வந்தது அன்றைய இரவு. ஒரு நாள் முன்ன பின்ன. இப்ப இறந்துட்டாரு. இப்ப அந்த இரவு எப்படி கழிக்க போறோம்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி இருக்கிறான் நண்பர். அவர் வீட்டுக்கு போறாரு. அவரு யாரு அப்படின்னா, வேற ஒரு பிரெஞ்சு பெண்மணியோடு சேர்ந்து 3 குழந்தைகளை பெற்றெடுத்தவன். அந்த 3 குழந்தைகள் இப்ப பிரிஞ்சு இவன் கூட வாழ முடியாதுன்னு தனியா போயிட்டாங்க. இவன் அந்த குழந்தைகிட்ட போகன்னு நினைச்சாலும் அந்த குழந்தைகள பார்க்கறதுக்கு அனுமதி இல்ல. குழந்தைகளுக்கு கடிதம் வழியா தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவன். ஆனா அவன் தினந்தோறும் காலையிலயும் குடிப்பான். வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும், வேலைக்கு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் குடிப்பான். அப்படியாப்பட்ட ஒரு நபர் கூட. அப்ப அந்த நபர் கூட இவன் போறான். அங்க ஆல்ரெடி அவன் எதிர்பார்த்தது போலவே ட்ரிங்க்ஸ் அங்க இருக்கு. ட்ரிங்க்ஸ் கலந்து குடிக்கிறான். "நீ அப்பா இறந்தத பத்தி கவலைப்படாத" அப்படிங்கிறத பதிவு செய்றான். இப்ப அந்த பக்கமா பார்த்தீங்க அப்படின்னா, மீன் இருக்குது. அதெல்லாம் சுட்டு கொண்டு வந்து தரான். அந்த சோகத்த மறக்கிறதுக்கு அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு எண்ணம் வந்து போகுது. அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து எதார்த்தம். இங்க எது கடிதத்தில பேசுவது எதார்த்தமா?
அல்லது வந்து இப்போ டெலிஃபோன்ல பேசுறது எதார்த்தமா? அப்படிங்கிற சிந்தனைலாம் வந்து போகுது. உனக்கு அடிக்கடி தத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து போகுது. ஏன்னா, வாழ்க்கையில அடிபடுறவனுக்கு தத்துவம்ங்கிறது இயல்பானதாக வரும் அப்படின்னு சொல்றோம். அனுபவத்தின் வாயிலாக தத்துவம் உருவாகும். பழமொழிலாம் அனுபவம் சார்ந்த தத்துவம் தானே! அப்படி இவனுடைய வாழ்க்கை அடிபட்ட வாழ்க்கையா இருக்கனால தத்துவம் சார்ந்த விஷயங்கள் பேசலாம். எதார்த்தம், போலி எல்லாம் ஒண்ணு தானே! எதார்த்தம் இப்ப நான் வந்து காசு இருக்கிறவனுக்கு ஒரு வகை எதார்த்தம், காசு இல்லாதவனுக்கு ஒரு வகை எதார்த்தம் அப்படிங்கிற மாரி மனசு ஒரு பதிலை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து அவனுடைய வாழ்ந்த சூழ்நிலைய பத்தி யோசிக்கும்பொழுது, அவன் 3 நகரங்கள்ல வாழ்ந்திருக்கிறான். ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்து யாழ்ப்பாணத்துல வாழ்றான். யாழ்ப்பாணத்துல வாழும்பொழுது கடற்கரை ஓரம், அங்க இருக்கிற மரம், செடி, கொடிகள், கடற்கரையில நீராடுவது, அங்க இருக்க சூரிய வெளிச்சத்துல வந்து இருப்பது. சூரிய வெளிச்சம், கடற்கரை, சூரிய வெளிச்சங்கிறது எவ்வளோ ஒரு ரம்மியமான விஷயம். அதையெல்லாம் அவனுக்குள்ள யோசனையில வருது. அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வேலைக்காக கொழும்புக்கு அகதியா இடம் பெறான். எங்க கொழும்பே அகதி நிலம்னு சொல்லப்படுது. அப்ப கொழும்புங்கிறது தமிழ் தேசத்திலிருந்து யாழ்ப்பாணங்கிறது தமிழ் தேசம். யாழ்ப்பாணத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கொழும்புங்கிறது முழுக்க முழுக்க வேறு சிங்களவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதனால அது ஒரு அகதியாக போய் வாழ்வதா தான் அது குறிக்கிறான். அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் திரும்பி வரும் பொழுது, கை நிறைய புத்தகங்களோட வரான். ரகுவம்சம் இல்லைங்கிறத அவன் விமர்சிக்கல. யாரு? ஒரு சிங்கள படைகிட்ட மாட்றான். சிங்கள படை ரகுவம்சங்கிற நூல படிக்க மாட்டியா நீ? அப்படின்னு கேள்விலாம் அவங்க கேட்கல. ஆனா ஒரு சூழ்நிலையில அவன் வந்து முகாம்ல அடைக்கப்பட்டுறான். முகாம்ல அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவன் இறந்துட்டு தான் தகவல் எதுவும் இல்லாதனால இறந்துட்டு தான் நினைச்சு வீட்ல எல்லாமே சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுடுறாங்க. மீண்டும் அவன் வந்து அந்த முகாம்ல இருந்து மெல்ல தப்பிச்சு வெளிய வரான். நண்பருடைய உதவி. நண்பர் யாரு அப்டின்னா, குணசேனா. இவனுடைய உடலை பாதுகாத்தல்ல மிகப்பெரிய பங்களிப்பு இவனுடைய நண்பன் குணசேனா அப்படிங்கிறவன். அவன்லாம் வந்து தன்னை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்த நண்பர்களா இருக்கிறான். இப்ப இப்ப இந்த ஊருக்கு வந்தோனே இவன் மறுபிறப்புன்னு நெனைக்கிறாங்க. அதனால இவன வந்து அந்த மறுபிறப்ப எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த மறுபிறப்ப கொண்டாடுன உடனேயே அ தொந்தரவா இருக்கு. இந்த மறுபிறப்ப கொண்டாடுன உடனேயே அ அப்ப இப்ப அவன் வந்து அவன் திரும்பி வந்தோனே மறுபிறப்பு நினைச்சு அவனுடைய மறுபடியும் சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்றாங்க. அவனுடைய பிறப்பை வந்து ஐய்யய்யோ! நடந்துச்சுன்னா அத வந்து ரெக்டிஃபை பண்றாங்க. அதை மாற்றி அமைக்கிறாங்க. உடனே வந்து நீ கொழும்புக்கு போயே ஆவணுங்கிறது வீட்டுடைய தீர்மானமா இருக்கு. ஆனா கையில பணம் இல்ல. பணம் இல்ல எப்படி போறது? அப்படின்னு அவன் புலம்புறான். ஆனா வீட்ல அந்த சூழ்நிலை காரணமா இவனுடைய உயிரை பாதுகாக்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படியாவது பணத்த ரெடி பண்ணி அவன கொழும்புக்கு அனுப்பி சரி அவன பாரிஸ்க்கு அனுப்பிடுறாங்க. இப்படிதான் அவன் வந்து கொழும்பு, யாழ்ப்பாணம், கொழும்பு, பாரிஸ் என்று 3 நகரங்கள்ல டிராவல் பண்றான். பாரிஸ்ல முழுக்க முழுக்க அகதியா இருக்கிறான். இங்க வந்து வாழக்கூடியது பொருளாதாரம் இல்லாத நிலை, வேலை இல்லாத நிலை, கடுமையா வேலை செஞ்சா கையில பணம் இல்ல. இப்படி வந்து ஒரு ஒரு உறவுகள் இல்லாத ஒரு கொடுமையான ஒரு வாழ்நிலையில அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப வந்து பாரிஸ்ல இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் அனுமதிக்கிறான் அப்படின்னா, பிரெஞ்சு சிநேகிதி எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு. இந்த பிரெஞ்சு பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால யாரும் நண்பர்கள் வீட்டுக்கு கூட போக தவிக்கிறான். ஏன்னா நண்பர்கள் வீட்டுக்கு போனா நண்பர்கள் யாராவது வந்து, இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரே காரணத்தால நண்பர் வீட்ட தவிக்கிறான். காசு இல்லாத ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சிநேகிதிக்கு இப்ப எதுவுமே வாங்கி தர்றதில்ல பிறந்த நாளுக்கு. சிநேகிதி கேட்கறாங்க, "எப்பா ஒரு புத்தகத்துல, ஒரு கடிதத்துல ஒரு வாழ்த்து கூட எழுதி தர மாட்டியா?" அந்த அளவுக்கு கேட்கறாங்க. அதை குடுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில இவன் இருக்கிறான் இல்லைங்களா? அது ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு முடியாத ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு கொடூர நிலைய வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறத நம்ம அத அ இட்டு புரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில, கதையினுடைய முடிவா என்ன வருது அப்படின்னா, மீண்டும் வந்து வீட்லருந்து ஃபோன் வருது. யாருன்னா வந்து மாமா ஃபோன் பண்ணாங்க, "நீ பேசவே மாட்றியா?" அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அதனால இவரு ஃபோன் பண்றாரு. இப்ப எந்த மாமா பேசுறாங்கன்னா, பெரிய மாமாவும் இல்ல, சின்ன மாமாவும் இல்ல, வேலு மாமான்னு ஒருத்தர் பேசுறாரு. இந்த வேலு மாமாட்ட பேசுறதுக்கு ஒரு ஆறுதலா இருக்குது அவனுக்கு. காரணம் என்னன்னா, வேலு மாமா வந்து "இங்கேயும் கஷ்டம் தான்ப்பா, உன்னையும் உன் கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன்" அப்படின்னு அவங்க கஷ்டத்த புரிந்து கொண்டு பேசுறாங்க. புரிந்து கொண்டு பேசும்போது ஆறுதலா இருக்குது அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நெனைக்கிறான். அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, "உன்கிட்ட என்ன காசு இருக்குதோ அத அனுப்பிவிடுப்பா. மாமா வந்து இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டாரு. கொழும்புல இல்ல. நான் கொழும்புக்கு இப்ப வந்து வந்திருக்கிறேன். விசா எடுத்துட்டு வந்திருக்கேன். உடனே போக முடியாது. ஒரு இங்க இருக்க சில வேலைகள் இருக்கு. முடிச்சுட்டு திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போவேன். நான் மாமாட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு வந்து எடுத்து சொல்றாரு. வேலு மாமாங்கிறவரு எடுத்து சொல்றாரு. உங்க பெரிய மாமாட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். கவலைப்படாதேன்னு. ஆனா இந்த மாமா கிட்ட ஒரு ஆறுதலா பேசுறதுனால திரும்ப பேசணும்னு நினைக்கிறான். அதுக்கு பேசுவதற்கான தொகை இல்லாத காரணத்தினால், ரெலிகாட்டுங்கிற அந்த அட்டைய வாங்க முடியாதனால், அந்த பேச்சு துண்டிக்கப்படுகிறது. அந்த துண்டிக்கப்படுவதோடு கதை நிறைவடைகிறது. இந்த கதை எதுவும் ஒரு முடிவ சொல்வதோ அப்படிலாம் இல்ல. இந்த கதை என்னன்னா, ஒரு இப்போ வந்து அவனுடைய நிலையா ஒரு இடத்துல வாழ முடியாத ஒரு அகதிகளுடைய நிலைய சொல்லப்படுகிறது. சரியா? தன் தேசத்துக்குள்ளேயே ஒரு அகதியா வாழக்கூடிய ஒரு நிலையும் கூட. கொழும்புங்கிற தேசத்தில அகதியா வாழக்கூடிய நிலை. இது 2 இடங்களையும் விட்டுட்டு பாரிஸ்ல வந்து பொருளாதாரம் இல்லாத ஒரு கொடுமையான நிலை. தந்தை இறப்புல கூட பங்கேற்க முடியாத நிலை. தன் நண்பர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாத நிலை.
மீண்டும் ஊருக்கு வர முடியாத நிலை. இப்படி எல்லாமே வந்து எந்த ஒன்றும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு புள்ளி கூட இல்லாத ஒரு கொடூரமான வாழ்நிலையை தான் அகதிகளுடைய வாழ்நிலையாக இந்த கதை பதிவு செய்திருக்கிறது. சொந்த அ சொந்த வீடோ, சொந்த நாடோ, சொந்த உறவினர்களோடு வந்து அலாவுவதற்கு ஒரு ஒரு எந்த விதமான ஒரு சாத்தியப்பாடும் இல்லாத சூழ்நிலையில் வாழ்தல் அப்படிங்கிற அந்த கொடூரமான வாழ்வியல் போக்கை தான் இந்த கதை சாத்தியப்படுத்தியிருக்குது. அதனால தான் இந்த அனுபவத்தினூடாக அவனுக்கு தத்துவம்லாம் பேச வருது. எதார்த்தம், போலி அப்படிங்கிற தத்துவம்லாம் பேசுறான். ஒரு இடத்துல மரணம் தத்துவம் பேசுறான். அதாவது வந்து ஒரு காலத்துல மரணம் இறந்துட்டா அது ஒரு சாவுன்னு நெனச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபீல் பண்ணுவோம். அவங்க அப்பா இறந்தது கூட ஃபீல் பண்ணல. காரணம் என்னன்னா, அ தி தி நண்பர்கள் சுத்தி இருந்த நண்பர்கள், விதவிதமான நண்பர்கள் பல பேரு இறந்ததை இவன் கண் முன்னாடியே பார்த்துருக்கிறான். மரணம்ங்கிறது தினந்தோறும் நிகழ்றதுனால, மரணம்ங்கிறது சோகத்தை தருவதற்கு பதிலாக, அது வாழ்க்கையே மரணம் என்பதாக ஆகிவிடுகிறது அப்படிங்கிற தத்துவம்லாம் இவனுக்கு வந்து செல்கிறது. இப்ப தத்துவத்தை பேசக்கூடியவனாக மாறி போறான். ஏன்னா, அந்த அளவுக்கு இவனுடைய அடி வலி தாங்கிய வாழ்விலிருந்து தத்துவம் உருவாகிறது. அப்ப சொந்த பந்தங்கள் இல்ல, வீடு இல்ல, உறவினர் இல்ல, ஊர் இல்ல, இப்படி அப்படியே வேலை இல்ல, பொருளாதாரம் இல்ல. இப்படி எல்லாமே இல்லை, 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 இல்ல அப்படிங்கிற ஒரு எதிர்மறை தன்மையில தான் இந்த வாழ்வு இருக்கிறது. அவன் நினைத்தபடி வாழ்வு அமையவில்லை. அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய கதையாக இருக்கிறது. இது அகதிகளுடைய வாழ்வியல் சித்திரம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அகதிகளுடைய வாழ்வியல் போக்கு என்று சொல்லும்பொழுது, இதை நாம் இந்த இந்த பின்னணியில் தான் பார்க்கணும். உறவு இல்லாத பின்னணி, வீடு இல்லாத பின்னணி, அ ஒரு நிலையான வாழ்வு இல்லாத பின்னணி, பொருளாதாரம் இல்லாத பின்னணி, நினைத்த மாத்திரத்தில் சொந்த ஊருக்கு வராத பின்னணி, நண்பர்களோடு வாழ முடியாத பொருளாதார பின்னணி இப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த அந்த எதிர்மறை பின்னணியெல்லாம் எடுத்து காட்டுவது தான் வந்து அகதிகளுடைய வாழ்வியல் சித்தரிப்பு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு உரையாடலில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.